வடிவேல் சார்னா ரொம்ப பிடிக்கும்னா அவரோட 10 ஃபேன் பெஸ்ட் ஃபேன்னா அதில் நான் ஒருத்தர் இருப்பேன். நானும் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அது ஒரு மாதிரி ஒரு சோல் இது. படத்தில் எப்படி பார்க்குறீங்களோ வெளியே நாங்கள் 2 பேரும் அப்படி தான் இருப்போம். ரொம்ப ஜாலியாக காமெடி அடிச்சுக்கிட்டு என்னென்னோ பண்ணுவேன், அவர் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன், நான் பண்ணிகிட்டு இருப்பேன், அவர் அதை ஏற்றுக்கிட்டு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஒரு ஜாலியாக இருப்போம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அது வேறு பாண்டிங்க, ஜாலியாக இருக்கும். இல்லை அது வேறு க்யூட்டாக இருந்தது நீங்கள் 2 பேரும் பண்ணது. அந்த சிங் இந்த ரெயின் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அது என்ன அவர் வந்து வா மாஸ்டர் இப்படி பண்ணலாம் அப்படின்னும் என்ன உங்களுக்கு என்ன தோணுச்சு? பண்ணிடலாம், ஓகே வாங்க பண்ணலாம் அப்படின்னு. ஆமாம் அப்படி இல்லை, அது என்னோ நடந்துச்சுமா, அப்படியே நடந்துச்சு. இட் ஹேப்பன். அண்ட் இன்னொரு க்யூட் உங்களோட ப்ளஸ்ஸே வந்து ரொம்ப க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுக்குறீங்க மாஸ்டர். அதாவது இன்னொரு விஷயமும் ட்ரெண்டிங் ஆச்சு, அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு நிகர் யார் நம்ம நான் தான் அப்படின்னு க்யூட்டாக ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க. பட் தட் இஸ் ட்ரூ பிகாஸ் லாஸ்ட் டைம் உங்களை இன்டர்வியூ பண்ணும்பொழுது நான் கேட்டேன். ஸோ அதுலேயும் வந்து ஒரு க்யூட்டான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. டிசிப்ளின்னா யாரும் சொல்லுங்க நான் தான் அப்படின்னு சொன்னீங்க. எஸ் வி குட் கனெக்ட் போத் டுகெதர். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சொல்லுங்களேன். சொல்கிறது இல்லை, உண்மை தானே. உங்களுக்கு நிகர் தான் இல்லை, யாருமே காம்படிஷன் எல்லாருக்கும் நிகர் தான். அவனுக்கு நிகர் அவர் தான், அவருக்கு அந்த மாதிரி நான் நிகர். அண்ட் சார் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு அதாவது பூதம்னா நிறைய விஷயம் நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் இட் வுட் ஹவ் டேக்கன் டைம் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ராசஸிங் எப்படி நடந்தது இந்த படம் பொறுத்த வரைக்கும்? எனக்கு பெருசாக ஒன்று அந்த சிஜியில் தான் அவங்களுக்கு நடந்தது. நமக்கு போனோம் டக்குன்னு முடிச்சிட்டோம். அது ஒரே ஒரு ப்ராசஸ் வந்து நான் மொட்டை அடித்து இங்கே குடிமை வச்சது தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி காமெடி ஆகிடுச்சு. ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டு சொல்லிட்டோமோ தேவையில்லாமல் அப்படின்னு தோணுச்சு. பட் ஏன் சார் நல்லா யோசிச்சு பாருங்கள், என் முடிவில் இருக்குது, நல்லா மொட்டை அடித்து இங்கே மட்டும் முடி வச்சுக்கிட்டேன். அது எப்படி இருக்கும்? அது இல்லை, இந்த பூதமாக படத்தில் ஓகே, நார்மலாக படம்லாம் ஸ்கூல் ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு இது மட்டும் இருக்கும். குடிமையெல்லாம் இருக்குது, வெண்ணில் இங்கே மட்டும் முடி வச்சுருந்தேன் தான். அது வந்து ஒட்டுறதுக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டுலாம் போனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நல்லா பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுருப்பேன், இங்கே மட்டும் குடி வச்சு வீட்டுக்கு போயிட்டுருப்பேன். அது மாதிரி இவங்கெல்லாம் கூட ஒரு மாதிரியாக இருக்கும், வெக்கமாக இருக்கும் எனக்கு. அந்த ப்ராசஸ் தான் போச்சு தவிர பட் மற்றபடி ஷூட்டிங்லாம் ஃபாஸ்ட்டாக நல்லா பண்ணேன். அவர்கிட்ட சொன்னேன், மொட்டை அடித்து இப்படி இருக்க பேட்ச் ஒர்க்கெல்லாம் வைக்காதீங்க, முடிச்சிடுங்க, அப்புறம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அப்புறமா ஒரு 2 மாதம் கழித்து திருப்பி மாஸ்டர் ஒரே ஒரு சீன் எடுத்தால் நல்லா இருக்கும் போது ஐயோ ராகவன் என்ன விளாட்றீங்களா என்ன இது? அப்புறம் இல்லை மாஸ்டர் நான் பார்த்தேன் நல்லா இருக்கு. எனக்கு வடிவேல் சார்னா ரொம்ப பிடிக்கும்னா அவரோட 10 ஃபேன் பெஸ்ட் ஃபேன்னா அதில் நான் ஒருத்தர் இருப்பேன். நானும் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அது ஒரு மாதிரி ஒரு சோல் இது. படத்தில் எப்படி பார்க்குறீங்களோ வெளியே நாங்கள் 2 பேரும் அப்படி தான் இருப்போம். ரொம்ப ஜாலியாக காமெடி அடிச்சுக்கிட்டு என்னென்னோ பண்ணுவேன், அவர் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன், நான் பண்ணிகிட்டு இருப்பேன், அவர் அதை ஏற்றுக்கிட்டு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஒரு ஜாலியாக இருப்போம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அது வேறு பாண்டிங்க, ஜாலியாக இருக்கும். இல்லை அது வேறு க்யூட்டாக இருந்தது நீங்கள் 2 பேரும் பண்ணது. அந்த சிங் இந்த ரெயின் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அது என்ன அவர் வந்து வா மாஸ்டர் இப்படி பண்ணலாம் அப்படின்னும் என்ன உங்களுக்கு என்ன தோணுச்சு? பண்ணிடலாம், ஓகே வாங்க பண்ணலாம் அப்படின்னு. ஆமாம் அப்படி இல்லை, அது என்னோ நடந்துச்சுமா, அப்படியே நடந்துச்சு. இட்ஸ் ஹேப்பன். ground, let them sound distracted.